பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர், இம்மட்டும் நம்மை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோமானால், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஈசாக்குக்கு விரோதமாய் எழும்பின, ஈசாக்கை தன் தேசத்தை விட்டு துரத்திவிட்ட அபிமெலேக்கு, அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாத், சேனாதிபதியாகிய பிகோல், இவங்க எல்லாம் ஈசாக்கை துரத்திவிட்ட அந்த இடத்திலிருந்து, துரத்திவிட்ட தேசத்திலிருந்து ஈசாக்கை தேடி வராங்க. ஈசாக்கை தேடி வந்து சொல்றாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே எல்லாரும் நம்மை துரத்தி இருக்கலாம். நம்முடைய உறவினர்கள் நம்மை துரத்தி இருக்கலாம், நம்முடைய குடும்பம் நம்மை துரத்தி இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் நம்மை துரத்தி இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று நாம் எதிர்பார்த்தவர்கள் துரத்தி இருக்கலாம், ஒரு காரியத்திற்குமே நாம் பிரயோஜனப்பட மாட்டோம் என்று எல்லாரும் நம்மை துரத்தி இருக்கலாம். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், துரத்தப்பட்ட நம்மோடு கூட, துரத்தப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்கள் இருதயத்தில் ஆமென் சொல்லி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இவங்க துரத்திட்டாங்க, தங்கள் தேசத்தில் நீ துறவை வெட்டக்கூடாதுன்னு துரத்திட்டாங்க, எங்கள் தேசத்தில் நீ வாழக்கூடாதுன்னு துரத்திட்டாங்க. ஆனால் இந்த ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு போகும்போது, எந்த சத்துரு எல்லாம் ஈசாக்கை துரத்தினார்களோ அவர்கள் மறுபடியும் ஈசாக்கை தேடி வந்து சொல்றாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் தான் நம்மை நடத்தி வருகிறார். அவர் ஒருவர் தான் நம்மை நடத்தி வருகிறார். ஆகவே எங்கெல்லாம் துரத்தப்பட்டோமோ, யாரெல்லாம் நம்மை புறக்கணித்தார்களோ, யாரெல்லாம் நம்மை வெறுத்து ஒதுக்கினார்களோ, அவர்களெல்லாம் இந்த நாளிலே நம்மை தேடி வந்து பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை இந்த நாளில் நீங்கள் கேள்விப்பட போறீங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, ஈசாக்கோடு கூட இருந்து அவன் சத்துருக்கள் எல்லாம் நீர் அவனோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டது போல என் கூட நீர் இருக்கிறீர் என்பதை, ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை, எங்கள் ஊழியத்தில் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே மற்றவர்களுக்கு நீர் விளங்க பண்ணும்படி, மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.